ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 14:20 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலை என்னவென்றால், எவ்வளவு சம்பாதித்தாலும் எதுவும் மிச்சம் இருப்பதில்லை. கடன் வாங்க வேண்டி இருக்கிறது. மாதம் தொடங்கி 10ஆம் தேதி வருவதற்குள் மணி பர்ஸ் காலியாகி விடுகிறது. மாத கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. குடும்பத்தை நடத்த முடியவில்லை, செலவுகளை சமாளிக்க முடியவில்லை என்பதுதான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மீதம் எடுக்க செய்வார். எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை எடுப்பீர்கள். எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். மல்கியா 4:2 இப்படியாக சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எல்லாமே திருப்தியாக இருக்கும். மத்தேயு 14:18 நாம் வாசிப்போம். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரமான இடத்திற்கு போகிறார். அங்கேயும் திரளான மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்க வருகிறார்கள். சாயங்காலம் ஆகிறது. அவர்களை போஜனம் கொள்ளும்படி அனுப்பிவிடும்படி சீஷர்கள் ஆண்டவரிடம் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களிடம் இருந்ததோ 5 அப்பமும் 2 மீன்களும் மட்டும்தான். ஆனால் அங்கு இருந்ததோ மிகப்பெரிய கூட்டம். மிகப்பெரிய தேவையை சந்திக்க அவர்களிடம் இருந்த அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கையில் அவர்கள் கொடுக்கிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அது பெருகுகிறது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். ஸ்திரீகள், பிள்ளைகள் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். மீதியாக 12 கூடைகள் நிறைய எடுக்கிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வாங்கும் சம்பளமும் வருமானமும் உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம். விலைவாசி உயர்வு, பல்வேறு விதமான மாத செலவினங்கள், பிள்ளைகளின் படிப்பு தேவைகள், இவைகள் மிக பெரியதாக இருக்கலாம். உங்கள் கையில் இருப்பதோ 5 அப்பமும் 2 மீனாக இருக்கலாம். இந்த கொஞ்சத்தில் எப்படி மீதி எடுக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். 12 கூடை நிறைய அவர்கள் மீதம் எடுத்தது போல நீங்களும் 12 மாதமும் மீதம் எடுப்பீர்கள். இது எப்படி சாத்தியம்? சரியாக சாப்பிடாமல் கொள்ளாமல் கஞ்சத்தனம் பண்ணி மீதி எடுத்து சேமித்து வைப்பதா? அப்படி அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு எடுப்பதுதான் மீதி. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அதை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் அல்லவா, எப்படி சாரிபாத் விதவை பானையில் இருந்த ஒரு படி மாவில் கொஞ்சம் எண்ணெயில் ஒரு சிறிய அடையை செய்து எலியா தீர்க்கதரிசிக்கு முதலாவது கொடுத்தாலோ, அப்படி நம்முடைய வருமானத்தில், சம்பளத்தில் ஒரு பகுதியை எடுத்து கர்த்தருக்கு முதலாவது கொடுக்க வேண்டும்.
வேண்டும். அப்படி கொடுக்கும்போது சாரிமாத் விதவை வீட்டில் பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாது இருந்தது போல நமக்கும் மாதம் முழுவதும் குறைவில்லாமல் இருக்கும். நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். ஒருவேளை இந்த பழக்கத்தை இதுவரைக்கும் நீங்கள் அபியாசப்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றிலிருந்து இந்த பழக்கத்தை அபியாசப்படுத்துங்கள். எப்பொழுதுமே ஆண்டவரிடம், ஆண்டவரே நான் வாங்குகிறவனாய் அல்ல மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாற்றும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். நீங்கள் எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்து மீதம் எடுப்பீர்கள். கர்த்தரை விசுவாசியுங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்ற வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை நீர் எடுக்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சாரிபாத் விதவை யாருக்கு சிறிய அடையை செய்து கொடுத்தாள்? ஏ எலியா, பி எலிசா, சி எரேமியா, டி ஏசாயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.